முக்கியமாக டிஎன்ஏ பற்றி நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே மாரி சார் வந்துட்டு வேற ஒரு பாம்பை போட்டு போயிட்டாரு. சார் பரியரும் பெருமாள் பரதேசி முடிச்சுட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல. நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது. டூ மெனி திங்ஸ் ரன்னிங் ஆன் மை ஹெட். பட் உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் சார். லாஸ்ட் டெக்கேடில் நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸில் பரியரும் பெருமாள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சார். ஸோ நான் அந்த பரியரும் பெருமாள் மிஸ் பண்ணதில் எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை. ஏன்னா கதிர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ ஐ ஹேவ் நோ ரிக்ரெட்ஸ். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அது. அண்ட் கூடிய சீக்கிரம் அடுத்த ஸ்கிரிப்ட் எதனா சொல்லுவீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு சார். எங்கெங்கேயோ நம்ம தொலைச்சிட்டு வந்திருப்போம். எங்கேயோ ஒரு இன்னைக்கு வேற ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்போம். வேற ஒரு ஊர்ல, வேற ஒரு பேர்ல, வேற ஒரு உறவோட, வேற ஒரு ஆளா அடையாளத்தோட வந்து இருப்போம். ஆனா என்னைக்கும் நம்ம கடந்து வந்த அந்த விஷயத்த வந்து ஒரு ஒரு பாட்டு அல்லது ஒரு சொல் அதை நினைவுபடுத்திடும். அப்படியான ஒன்னாதான் இந்த 2 பாடல்களுமே எனக்கு இருந்தது. என்வானிலே புது விண்ணின் ஒளி அப்படின்னு சொல்லி ஒரு மாத்து சொன்னாரு. ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து நான் எப்படி எழுதியிருந்தேன் அப்படின்னா, என் கோடையில் புது பன்னீர் மழைன்னு தான் எழுதியிருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த கேரக்டரு